ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து நாம் இந்த நாளுக்காக ஜெபிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னதமான கர்த்தருடைய தாசனாகிய நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினதான மகத்துவம் உள்ள வார்த்தை இது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாம் வசிக்கிறதான இடத்துல நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமான இடத்திற்கு புறப்பட்டு போகும்படியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த தேசத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி. கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாம் புறப்படாமல் அந்த இடத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இருந்ததான அந்த இடத்திலிருந்து கர்த்தர் காண்பிக்கும் இடத்திற்கு வருகிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். ஐயோ, இந்த வனாந்தர பாதையில நாம் கடந்து செல்கிறோமே, அநேக கொடூர ராட்சச புத்திரர்கள் இருப்பார்களே என்று ஒருவேளை கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாம் சிந்தித்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் எப்படியாகலாம் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க போகிறார் என்று இந்த இடத்துல உறுதி கூறுகிறார். 2வது வசனத்துல சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆசீர்வாதங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நீ தனிமை அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பை ஆபிரகாம் அவர்களுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நீ சாதாரணமானவன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை ஒரு பெரிய பாதுகாப்பு, எத்தனை ஒரு பெரிய பக்கபலமாக ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதே ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவு அதிகமாய் ஆபிரகாமனுடைய பட்சத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்ததுங்க. இந்த பாதுகாப்போட ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினார். இந்த கால வேளையில எனக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா? நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஏனால் அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார், அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா நீங்கள் இருப்பீர்களே என்னால், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருப்பீர்களே ஆனால், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இருப்பீர்களே ஆனால், அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய பக்கபலன் உங்களோடு கூட இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த கால வேளையில் பலன் கொள்ளுங்க. ஏன் தான் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் தான் எனக்கு இந்த கலக்கம், என் வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஒரு பாதுகாப்பும் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பும் இல்லையே, எதற்காக இப்பேற்பட்ட உபத்திரவங்கள் என்று பயத்தோடு திகிலோடு நீங்கள் ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பதியார் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணத்தில் வாங்கினார்கள். ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு குடிகார மனிதன் எப்பொழுதுமே கடந்து வந்து தேவையில்லாம இவர்கள் புதிதாக வந்து குடியேறி இருக்கிறார்களே என்று பிரச்சனை செய்வானாம். அடிக்கடி கர்த்தருடைய திருசமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஐயோ, ஏன் தான் எங்களுக்கு இந்த துன்புறுத்தல், ஏன் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று ஆண்டவருடைய திருசமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குடிகார மனிதனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த குடிகார மனிதனை கண்டிப்பார்களாம். நீ அவர்களுக்கு விரோதமாய் போகக்கூடாது, அவர்களுக்கு விரோதமா நீ பிரச்சனை பண்ணக்கூடாது என்று. நடந்தது என்ன?
ஒரு டூர் போகணும் என்று சொல்லி ஒரு கும்பலாக கடந்து சென்றார்களாம் அந்த பட்டணத்தில் இருந்து. அந்த கும்பலோடு கூட இந்த குடிகார மனிதனும் கடந்து சென்றான். நடந்தது என்ன? எல்லாரும் தண்ணியில குதித்துக் கொண்டிருந்தார்கள். இவனும் குதித்தான். எந்த நிலைமையில குதித்தானோ தெரியல. எல்லாரும் திரும்ப வந்தார்கள். இவன் திரும்ப வரவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களை சாதாரணமாக எண்ண வேண்டாம். உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த நான் பேசவில்லை, கர்த்தருடைய சத்தியத்தை நான் பேசுகிறேன். உங்களை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்ணிமையை தொடுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீங்க. காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பின் விஷயத்தில் ஆண்டவர் அவ்வளவு கண்ணங்கரத்தானது. இந்நாள் வரைக்கும் வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாச தகப்பனார் என்றார் அவர் தாங்க ஆபிரகாம். ஆபிரகாமருடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை உறுதி கூறினார். அந்த உறுதியின் வாக்குத்தத்தம் தான், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை எத்தனை பேர் துன்புறுத்தினாலும், உங்களை எத்தனை பேர் வியாகுலப்படுத்தினாலும், உங்களுக்கு எத்தனை பேர் விரோதமே கடந்து வந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாய் வருகிறதான காரியங்கள் படுதோல்வி அடையும். உங்களுக்கு விரோதமாய் வருகிறதான ஆயுதங்கள் வாய்க்கதே போகும். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சதிகள் முறியடிக்கப்பட்டு போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட உடைய தாசனாகிய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நீர் கூறின, நீர் பேசின இந்த அதிசய கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே. அவருடைய இறுதி நாள் வரைக்கும் அவரோடு கூட இருந்தீர். இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு விசுவாச தகப்பனாக ஆபிரகாமை நீர் ஆசீர்வாதமாக, இந்நாள் வரைக்கும் எங்களுடைய விசுவாச தகப்பனாக ஆபிரகாமை நாங்கள் பாவித்து ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் வரலாறாக அவருடைய வரலாறு நீர் வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில இருதயத்தில் சமாதானம் இல்லாம, ஐயோ எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு இன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுகிறேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்பேற்பட்ட உபத்திரவம், போராட்டம், நான் வசிக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் கடந்து போகிற இடத்துல இப்பேற்பட்ட துன்புறுத்தலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏன் தான் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பை நான் காண்பேன் என்று வியாகுலத்தோடு ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலும் சமாதானம் இல்லை, சமுதாயத்திலும் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்திலும் சமாதானம் இல்லையே, கடந்து செல்கிற இடத்திலும் ஒரு சமாதானம் இல்லையே, ஏன் தான் ஒரு பாதுகாப்பை என்னால உணர முடியவில்லை என்று சொல்லி புலம்பலோடு கதறலோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுதே உடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்குவதாக. ஆபிரகாமுக்கு நீர் உறுதி கூறினது போல இந்த காலவேளையில் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாப்பை நீர் உறுதி கூறுவோம். இவர்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விசாலமாக்கும், இவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக நிறுத்தருளும் ஆண்டவரே. கர்த்தருடைய மனதிற்கும் வெளிப்படட்டும். அழைக்கப்பட்டவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கால வேளையில் இந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உடைய மனதுருக்கு இவர்கள் மேலே இறங்கி வர மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Have a good day.